ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது சாப்பிடக்கூடிய போலி ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மைதா மாவு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இழுத்தா இந்த மாதிரி வரணும். இது கூட லேசாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக. வெல்லம், தேங்காய் துருவல், வேக வச்ச கடலப்பருப்பு, வெல்லமும் கடலப்பருப்பும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் நெய் சேர்த்துட்டேன். லைட்டாக தேங்காயை வறுத்தா போதும், ஏன்னா சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு 2-3 நாள் வச்சுருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். லைட்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் வணக்கினா போதும். இப்போது நம்ம கடலப்பருப்பை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்று விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி 1-2 முழுசாக கடலப்பருப்பு இருந்தால் கூட பரவாயில்ல. ஃபஸ்ட்டு கடலப்பருப்பை மட்டும் அரைச்சிக்கோங்க. அப்புறமா நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டையுமே ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிட்டா அது தண்ணி விடுற மாதிரி ஆயிரும், அப்புறம் கொலக்கொலன்னு போயிடும். பாருங்கள், நான் வெல்லமும் ரெண்டுமே சேர்த்து அரைச்சிட்டேன். கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா அப்புறம் போலி பிசைய முடியாது நம்மளால். இப்போ அந்த மாவை நான் தேங்காய் துருவல் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, வறுத்து வச்சுருக்கேன் தேங்காயோடு சேர்த்துக்கிறேன். இதோடவே ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கையில் லைட்டாக நெய் தடவிட்டு இதை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். போலிக்குள்ளார வைக்கிற ஸ்டஃபிங்க்கு இது. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக எப்படி லட்டு ஊட்டுவோமோ அந்த மாதிரி ஊட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நான் மீதி இருக்க எல்லா மாவும் ஊட்டி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம மாவு சப்பாத்தி விரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக பால் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம எப்படி சப்பாத்திக்கு தேய்ப்போமோ அந்த மாதிரி தைச்சிக்கலாம். ஆனால் ரொம்ப மெலிசாக தைக்க வேண்டாம், ஓரளவுக்கு கெட்டியாகவே தைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம போலி தட்டும் போது அது விரிவாங்கிரும். அதனால் லைட்டாக கெட்டியாக தைச்சிங்கன்னா கூட ஓகே தான். இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அந்த போலி ஸ்டஃபிங் வச்சிடலாம். வச்சுட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி மூடிடுங்க. இந்த மாதிரி மூடிட்டு மேலே எக்ஸ்ட்ரா மாவு இருக்கும் பாருங்கள், அதை நம்ம எடுத்துக்கலாம். அதை ரிமூவ் பண்ணிடலாம். எடுத்துகிட்டு அதை நம்ம வேறு போலிக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரியே நான் மீதி இருக்கிற மாவும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே லேசாக நெய் தடவிட்டேன். இப்போது அந்த போலி பால்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் இது மேலே வச்சு கையிலேயே லேசாக அமுத்தி கொடுக்கலாம். லைட்டாக எல்லா பக்கமும் தேய்ச்சோம்னாலே அது ரவுண்டு ஷேப் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி லேசாக அமுத்தி கொடுங்க. அதுவே ரவுண்டு ஷேப் அழகாக வந்துடும். இது நம்ம சப்பாத்தி கட்டையில் தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை, கையிலேயே இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தாலே போதும். இது லேசாக அங்கங்கே வெளில வருது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்படியோ தோசைக்கல்லில் போட்டால் அது அழகாக வெந்துடும். பாருங்கள், அழகாக இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறதும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாலித்தீன் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சில பேர் வாழை இலை இருக்கு இல்லையா, அது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி அது மேலே கூட இந்த மாதிரி தட்டி எடுப்பாங்க. சில பேர் தோசைக்கல்ல அப்படியே டைரெக்டாகவே தட்டுவாங்க கை வச்சு. ஸோ இந்த மாதிரி தட்டிட்டு இப்போ நம்ம ஒரு தவாவில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்குறக்கே. இப்போ நான் ஒரு தோசைக்கல் ஊற்றிருக்கேன். அதில் லைட்டாக நெய் ஆட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம வச்சுருக்க போலியை வச்சுட்டு இது மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம போடுற சைஸே சின்னது தான். தோசைக்கல் சூட்டில் அது இன்னும் கொஞ்சம் சுருங்கிடும். அதனால் லைட்டாக மேலே கையில் தட்டி கொடுத்திங்கன்னா அதை நம்ம போட்ட சைஸ்லேயே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் வெந்துடணும். நம்ம எப்படி சப்பாத்திலாம் வேக வச்சு எடுப்போம் அதே மாதிரியே நீங்கள் வேக வச்சு எடுத்துருங்க. 2 பக்கமும் நல்லா வெந்தோடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், இது சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நான் இதை சாப்பிட்ற பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன்.
இதே மாதிரியே இன்னொரு போட்டு எடுத்துருக்கேன். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான போலிஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸோ எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.